கெடா ஜித்ராவில் சுஷ்மா எனப்படும் பாதுகாப்பு குற்றங்களுக்கான சிறப்பு நடவடிக்கை சட்டத்தின் கீழ் 16 வயது பெண் பிள்ளை ஒருவர் கைது செய்யப்பட்ட சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. புலம்பெயர்ந்தோர் கடத்தப்பட்டதாக கூறப்படும் ஒரு வாகனத்தில் இருந்த போது அவர் கைதானதாக தகவல் வெளியாகியுள்ளது. ஆனால் தனது மகள் அவ்வாகனத்தில் ஒரு பயணியாக மட்டுமே இருந்தார். எந்த குற்றத்திலும் அவருக்கு தொடர்பில்லை என அப்பெண்ணின் தாய் கூறுகிறார். இந்நிலையில் சுஷ்மா சட்டத்தின் கீழ் தடுத்து வைக்கப்பட்ட மகள் வாந்தி எடுத்தும் தோளில் ஒவ்வாமையால் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் கூறி அத்தாய் மகளை உடனடியாக விடுதலை செய்யுமாறு வேண்டுகோள் விடுத்துள்ளார். அதே வாகனத்தில் இருந்த அப்பிள்ளையின் தந்தையும் இதர சிலரும் கைதான போது அப்பெண் கைதானார். அவருக்கு குற்றப்பதிவுகள் எதுவும் இல்லை. ஆனால் அவரின் தந்தை இதற்கு முன் சிறைவாசம் அனுபவித்தவர் ஆவார். குழந்தைகளையும் 13 வயதினரையும் உட்படுத்திய வழக்குகள் 2017ஆம் ஆண்டு சிரா சட்டத்தின் கீழ் விசாரிக்கப்பட வேண்டும் என்பதால் அப்பெண்ணை உடனடியாக விடுதலை செய்யுமாறு மனித உரிமை அமைப்பான சுவாராம் எனப்படும் மலேசிய மக்கள் குரல் வலியுறுத்தியுள்ளது. அதோடு கைதான 24 மணி நேரத்தில் சிறார் நீதிமன்றத்தில் நிறுத்தப்பட வேண்டும் என்ற விதிமுறையையும் போலீசார் பின்பற்ற வேண்டும் என சுவாராம் வலியுறுத்தியது. இதற்கு பதிலளித்த உள்துறை அமைச்சர் டத்தோஸ்ரீ சைஃபுடின் நசுத்தியோன் இஸ்மாயில் இந்த சம்பவம் தொடர்பான விவரங்களை முதலில் சரிபார்த்து உறுதி செய்த பிறகே கருத்து தெரிவிக்க முடியும் என கூறியுள்ளார். சந்தேக நபர்களை விசாரணையின்றி 28 நாட்களுக்கு தடுத்து வைக்க சுஷ்மாவில் இடமிருப்பதால் அச்சட்டம் சர்ச்சையாகியுள்ளது. எனினும் அச்சட்டத்தின் குறிப்பிட்ட சில விதிகளை அரசாங்கம் மறு ஆய்வு செய்து வருகிறது. MBI எண்ணிய முதலீட்டு மோசடி குறித்து கிள்ளான் நாடாளுமன்ற உறுப்பினர் வி கணபதி ராவ் நேற்று மக்களவையில் கவலை தெரிவித்தார். உலகளவில் 10 மில்லியனுக்கும் மேற்பட்டோர் அதில் பாதிக்கப்பட்டுள்ள நிலையில் மலேசியாவில் மட்டும் 169 மில்லியன் ரிங்கிட் இழப்பு ஏற்பட்டுள்ளது. சீனாவில் இழப்பு 300 பில்லியன் ரிங்கிட்டை தாண்டியுள்ளது. இதன் மூலம் உலகின் மிகப்பெரிய பிரமிட் வர்த்தக மோசடிகளில் ஒன்றாக இது விளங்குகிறது. இந்நிலையில் 2020லேயே புகார் அளிக்கப்பட்டிருந்தாலும் நடவடிக்கை 2025இல் தான் ஆப் நார்தன் ஸ்டார் மூலம் தொடங்கப்பட்டது. இதனால் பலர் தொடர்ந்து பாதிக்கப்பட்டதை கணபதி ராவ் சுட்டிக்காட்டினார். இப்படியே போனால் அமலாக்க முறை மீதான மக்களின் நம்பிக்கையும் தேய்ந்துவிடும் என்றார் அவர். Saya ingin menekankan bahawa kelewatan ini bukan saja memberi kesan kewangan tetapi juga psikologi kepada mangsa. Lebih 10 juta individu di seluruh dunia kini hidup dalam kesengsaraan akibat skim ini. Malaysia tidak boleh dilihat sebagai negara yang lambat bertindak terhadap jenayah kewangan berskala besar. Sehubungan itu, saya memohon penjelasan daripada Kementerian Kewangan mengenai perkara berikut. Pertama, apakah mekanisme pemantauan pelaburan atas talian yang sedang dilaksanakan untuk mengelakkan kejadian seperti skim MBI berulang. Kedua, apakah langkah penambahbaikan terhadap prosedur pengesanan awal oleh Bank Negara Malaysia dan agensi berkaitan. Ketiga, apakah kerajaan bercadang untuk menubuhkan unit khas penguatkuasaan kewangan digital bagi menangani skim pelaburan haram yang semakin kompleks. Keempat, apakah bentuk pampasan atau sokongan yang boleh diberikan kepada mangsa tempatan yang terjejas akibat kelewatan tindakan ini. Kelima, adakah skim MBI merupakan skandal kewangan terbesar yang pernah direkodkan di Malaysia dan apakah pengajaran yang telah diambil untuk mengelakkan kejadian seumpamanya. Yang terakhir, seawal Mac 2020, 73 individu di China disabitkan skim piramid MBI melibatkan RM820 juta 62,077 ringgit 50 sen dengan denda, penjara dan pelucut hak. Mengapa upline skim piramid di MBI di Malaysia masih bebas dan tidak disiasat? எனவே இணைய முதலீட்டு திட்டங்களின் கண்காணிப்பு, மோசடிகளை ஆரம்பத்திலேயே பேங்க் நெகாரா கண்டறியும் முறை, சிறப்பு டிஜிட்டல் அமலாக்க பிரிவை அமைக்கும் பரிந்துரை, பாதிக்கப்பட்டோருக்கு வழங்கப்படும் உதவி குறித்து நிதி அமைச்சு விளக்க வேண்டும் என அவர் கோரிக்கை விடுத்தார். சீனாவில் குற்றம் சாட்டப்பட்டு தண்டனை பெற்றிருந்தாலும் மலேசியாவில் MBI அப்லைன் தலைவர்கள் இன்னும் சுதந்திரமாக நடமாடுவது குறித்தும் கணபதி ராவ் கேள்வி எழுப்பினார். பாதிக்கப்பட்டோருக்கு நீதி கிடைக்க வேண்டும் என்றால் மலேசியா கடுமையாக செயல்பட வேண்டும் என அவர் வலியுறுத்தினார். சமையலுக்கு நேரம் இல்லையா? இதோ செஃப் EG ப்ராடக்ட்ஸ்
சைவமும் அசைவமும் சூடு செய்து சாப்பிட தயாரான வீட்டு சுவை. ரூம் டெம்பரேச்சரில் பாதுகாப்பாக வைக்கும் நம்பகமான உணவு. எந்த ரசாயனமும் இல்லை, எந்த பதப்படுத்தும் மருந்தும் இல்லை. ஷாப்பி, லசாடா, டிக்டாக் எங்களின் அதிகாரப்பூர்வ அகப்பக்கத்தில் இன்றை வாங்குங்கள். செஃப் ஈஜி ப்ராடக்ட்ஸ், வீட்டு சுவை உங்கள் ஓட்டத்தில். சபா சம்பூர்ணா கடலில் முக்குளிப்பு பயிற்சியின் போது வேட் 69 கமாண்டோ இன்ஸ்பெக்டர் கைரில் அசார் கமாருடின் உயிரிழந்ததை தேசிய போலீஸ் படை தலைவர் உறுதிப்படுத்தியுள்ளார். நேற்று காலை புலா மத்தாக்கிங் கரையோரத்தில் பயிற்சியின் போது அவர் திடீரென மயங்கி விழுந்தார். அவசர சிகிச்சைக்கு பின் சம்பூர்ணா மருத்துவமனைக்கு அனுப்பப்பட்டவர் அங்கு உயிரிழந்தார். இதையடுத்து பயிற்சி நடைமுறைகள், கருவிகள் மற்றும் பாதுகாப்பு அம்சங்கள் குறித்து விரிவான விசாரணை நடைபெறுகிறது. வேட் 69 என்பது உயர் ஆபத்து நிறைந்த நடவடிக்கைகளுக்கு பெயர் பெற்ற நாட்டின் சிறப்பு போலீஸ் படையாகும். மறைந்த அதிகாரியின் குடும்பத்தினருக்கு போலீஸ் படை ஆழ்ந்த அனுதாபத்தை தெரிவித்துள்ளது. எல்லா நோய்களுக்கு முக்கிய காரணம் ரத்த ஓட்டம் சரியா இல்லாததுங்க. குறிப்பா தலைவலி, உடம்பு வலி, மறுத்து போறது, வசதியா இருக்கிறது, மூச்சு திணறல் மற்றும் பல. இதை நீங்க இப்படியே விட்டுட்டீங்கன்னா ரத்த கொதிப்பு, இனிப்பு நீர், இருதய சம்பந்தப்பட்ட நோய் மற்றும் பல நோயெல்லாம் வர ஆரம்பிக்கும். டென்ஷன் ரத்த ஓட்டத்தை சீராக்கிடும். இது நவீன முறையில தயாரிக்கப்பட்டது. ஆண்டுகளா மலேசியால பயன்படுத்துறாங்க. டெஸ்லி, உங்கள் ஆரோக்கியத்தின் நண்பன். மலேசியாவைச் சேர்ந்த ஓர் ஆடவரும் தாய்லாந்து குடியுரிமை கொண்ட அவரின் மனைவியும் 7 மில்லியன் ரிங்கிட் மதிப்புள்ள போதைப் பொருளை கடத்த முயன்ற குற்றச்சாட்டில் தாய்லாந்து போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளனர். மெத்தபெத்தமைன் போதைப் பொருள் தெற்கு தாய்லாந்தின் சும்போன் பகுதியில் உள்ள பெட்ரோல் நிலையத்தில் நடத்தப்பட்ட சோதனையின் போது பறிமுதல் செய்யப்பட்டது. வடக்கு தாய்லாந்திலிருந்து தெற்கே பயணம் செய்து கொண்டிருந்த இந்த தம்பதி குடும்பமாக பயணம் செய்வது போல் காட்டுவதற்காக 3 குழந்தைகளை உடன் அழைத்துச் சென்றதும் அம்பலமானது. 200 கிலோகிராமுக்கும் அதிகமான அந்த போதைப் பொருள் வாகனத்தின் பின்புறத்தில் மறைத்து வைக்கப்பட்டிருந்தது. 2 வாகனங்கள் மற்றும் பல கைபேசிகளும் போலீசாரால் பறிமுதல் செய்யப்பட்டன. இச்சம்பவம் தற்போது தாய்லாந்தின் கடுமையான போதைப் பொருள் சட்டத்தின் கீழ் விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டுள்ளது. கலர்ஸ் ஆஃப் இந்தியா பிரம்மாண்டத்தின் உச்சக்கட்டம் சவுதர்ன் இன்டர்நேஷனல் இந்தியன் எக்ஸ்போ தாசி சென்ட்ரல் ஸ்கூடாய் ஜோஹர் பாருவில் 13 பிப்ரவரி தொடங்கி 22 பிப்ரவரி வரை உங்கள் வீட்டுக்கு தேவையான அனைத்து விதமான பொருட்கள், ஆடை ஆபரணங்கள், அலங்கார பொருட்கள், பூஜை மேடைகள், உணவு திருவிழா என களை கட்ட போகுது. குடும்பத்தோட வாங்க, மகிழ்ச்சியா போவீங்க. 80% விழுக்காடும் காத்துக்கிட்டு இருக்கு. மறந்துடாதீங்க, சவுதர்ன் இன்டர்நேஷனல் இந்தியன் எக்ஸ்போ இவ்வாண்டின் மாபெரும் எக்ஸ்போ. பிக் சேல், பிக் டிஸ்கவுண்ட். ஷாலாமில் செயல்பட்டு வரும் ஒரு குரியர் நிறுவனம் குறைந்தபட்ச சம்பள சட்டத்தை மீறியதாக கூறி ஸ்லாங்கூர் ஆழ்பலத்துறை அதிகாரிகளால் சோதனைக்கு உட்படுத்தப்பட்டது. இந்த திடீர் சோதனையின் போது அரசாங்கம் நிர்ணயித்த குறைந்தபட்ச ஊதியத்திற்கும் குறைவாகவே சில பகுதி நேர ஊழியர்களுக்கு சம்பளம் வழங்கப்பட்டிருப்பது கண்டறியப்பட்டது. தவிர ஊழியர்களுக்கு சம்பள ரசீதுகள் வழங்கப்படாமல் தினசரி ரொக்கமாக சம்பளம் கொடுக்கப்பட்டதும் அம்பலமானது. தொழிலாளர்களின் சம்பள பதிவுகள் மற்றும் தேவையான ஆவணங்களை அந்த நிறுவனம் முறையாக பராமரிக்கவில்லை என்பதும் கண்டறியப்பட்டது. இதையடுத்து சம்பந்தப்பட்ட ஆவணங்கள் கைப்பற்றப்பட்டு மேல் விசாரணை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. குறைந்தபட்ச சம்பள சட்டத்தை மீறும் முதலாளிகளுக்கு எதிராக கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என ஆழ்பலத்துறை எச்சரிக்கை விடுத்துள்ளது. அரசாங்க பல்கலைக்கழக அங்கீகாரத்துடன் வேலை செய்து கொண்டே படிக்க ஒரு அரிய வாய்ப்பு. வத்திகா ரிசோர்சஸ் ஏற்பாட்டில் ப்ரொஃபஷனல் பேச்சுலர் இன் பிசினஸ் மேனேஜ்மெண்ட் கல்வி வாய்ப்பு. திறனை மேம்படுத்தி வாழ்க்கையில் முன்னேற உடனே தொடர்பு கொள்ளுங்கள். விலையோ மலிவு, செலவோ குறைவு, தரமோ உயர்வு, மனமோ நிறைவு. மக்களின் தேர்வு என்ரிகோஸ் முழு ஆடை சத்துள்ள பால்மாவு. ஸ்பெயின் நாட்டிலிருந்து சுமார் 50 டன் எடையில் பதப்படுத்தப்பட்ட பன்றி இறைச்சியை மலேசியாவுக்குள் கடத்தி கொண்டு வரும் முயற்சியை அதிகாரிகள் முறியடித்துள்ளனர். கிள்ளான் துறைமுகத்தில் ஜனவரி 20ஆம் தேதி வந்திறங்கிய 2 கொள்கலன்களை பரிசோதனை செய்த போது 6,60,137 ரிங்கிட் மதிப்பிலான அந்த இறைச்சிகள் பிடிபட்டன. அத்தகைய பொருளை மலேசியாவுக்கு ஏற்றுமதி செய்ய தடை விதிக்கப்பட்டுள்ள 14 நாடுகளில் ஸ்பெயினும் ஒன்றாகும். இந்த சட்டவிரோத இறக்குமதிகள் வரும் சீன புத்தாண்டுக்கு உள்ளூர் சந்தை
சந்தை தேவையை பூர்த்தி செய்யும் நோக்கில் செய்யப்பட்டிருக்கலாம் என AKPS எனப்படும் எல்லை கட்டுப்பாடு மற்றும் பாதுகாப்பு நிறுவனம் கூறியது. இதையடுத்து இறக்குமதி செய்த நிறுவனத்தின் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் என AKPS தலைமை இயக்குனர் டத்தோஸ்ரீ ஷுஹைலி ஜைன் தெரிவித்தார். அந்த உள்ளூர் இறக்குமதியாளரின் பெர்மிட் காலாவதியாகிவிட்டதையும் அவர் உறுதிப்படுத்தினார். இந்த பன்றி இறைச்சி பறிமுதல் ஒரு வாரத்தில் இரண்டாவது முறையாகும். முன்னதாக ஜனவரி 14ஆம் தேதி பெல்ஜியம் நாட்டிலிருந்து சட்டவிரோதமாக இறக்குமதி செய்யப்பட்ட 27 டன் எடையிலான பன்றி இறைச்சிகள் முறையான ஆவணங்கள் இல்லாத காரணத்தால் பறிமுதல் செய்யப்பட்டன. ஜோர் சிங்கப்பூர் மக்களே, கலர்ஸ் ஆஃப் இந்தியா பிக் இந்தியாவோடு இணைந்து வழங்கும் சவுதர்ன் இன்டர்நேஷனல் இந்தியன் எக்ஸ்போ பிரம்மாண்டமான தொடக்கம், கோலாகலமான கொண்டாட்டம், புத்தம் புதிய லேட்டஸ்ட் டிசைன்கள் வந்து குவிந்திருக்கும். அனைத்தும் நீங்கள் ஷாப்பிங் செய்ய பஞ்சாபி சூட்ஸ், சாரீஸ், குர்தா, குர்தீஸ், பூத்திக் கலெக்ஷன் என அனைத்தும் உண்டு. வைரல் ஃபுட் ஃபெஸ்டிவலில் 100க்கும் அதிகமான வைரல் ஃபுட், ஒவ்வொரு நாளும் உங்கள் ஃபேவரட் ஆர்டிஸ்ட். இவை அனைத்தும் தாசிக் சென்ட்ரல் ஸ்கூடாய் ஜோஹர் பாருவில் 13 இருந்து 22 பிப்ரவரி. பிக் சேல், பிக் டிஸ்கவுண்ட்.